பிரியமான பிள்ளைகளே, வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு அனுபவம். அதே போலதான் நற்கருணை என்பதும் ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை பெறதான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகிறார். ஒரு பணக்காரனும் அவன் கூட ஒருவனும் ரெண்டு பேரும் நடந்து போறான். இந்த வழியில பார்க்கறாங்க, ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். கிணறு தோன்றான். கிணறு கஷ்டமான வேலை, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அந்த நிலாச்சோறு மாதிரி ஆக்கி தன்னுடைய மனைவிக்கு ஊட்டி விட்டு அந்த பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்கிறான். இதை இவன் பார்த்துறான். இந்த பணக்காரன் அந்த ஏழையோட ஒரு ஆளோட உட்காந்து பார்த்துட்டு இவன் எப்படி சந்தோஷமா இருக்கிறான். இவனை விட என்கிட்ட காசு அதிகமா இருக்க, இவனை விட என்கிட்ட வசதியா இருக்க, பட் அவன் சந்தோஷமா இருக்கானே. நம்ம அப்படிதானே? பக்கத்து வீட்டில் ரொம்ப சவுண்டா இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் கொண்டாட்டமா இருக்கு. நம்ம வீட்டில் ஒரு இளவெடுத்தது இருக்கு பாரு, இந்த வீட்டுக்காரு வேஸ்ட், ஒரு சந்தோஷமும் இல்லை. நம்ம எப்பவுமே கம்பேர், அடுத்த வீட்டோட நம்ம சேர்த்து பார்ப்போம். நம்மகிட்ட எல்லாம் இருக்கு, நல்ல வீடு இருக்கு, 2 ரூம் இருக்கு, ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, மிக்ஸி இருக்கு, கிரைண்டர் இருக்கு. நம்மள எதெல்லாம் சோம்பேறி ஆக்குமோ அதெல்லாம் இருக்கு. இருக்கா? நீங்க மட்டும் ஒழுங்கா அம்மியில மசாலா அரைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உடம்பே வந்திருக்காது இல்லையா? அப்படி இந்த கை நீ அம்மியோட அரைச்சிக்கு இருந்தீங்கன்னா இந்த கையில ஆர்ம்ஸ் வரும். இதை உங்க குடிகார கணவர் பார்த்தாருன்னு வச்சுக்க, நீ ஒன்னும் தேவையில்ல, முடிஞ்சு போச்சு, பிரச்சனையே வந்திருக்காது. நீ சோப்பலாங்கி மாதிரி ஆன உடனே அடியப்பட்டு அழு. உன் கையில் இப்போ சக்தி இல்லையே. நான்லாம் எங்க அம்மா அடிக்கும் போது, அடிக்கிறியா அடி, அடிச்சியா இங்க அடி. எங்க அம்மா சொன்ன வார்த்தை சொர்ண கட்ட ஜென்மண்டாடி. எப்பவுமே அந்த குழந்தைங்க அடி வாங்கினா ஐயோயோன்னு பிச்சுக்கிட்டு ஓடும், ஒரே இடத்துல நின்று அடி வாங்குவேன். மானஸ்த எதுக்கு நம்ம தோக்க கூடாது, எதோ நெஞ்ச நிமித்தி பண்ணணும். அடிமா அதுவா வெறுத்து போய் நிறுத்திடும். ஆக நான் சொர்ணம் கட்டவன எவ்வளவு சந்தோஷம். சரி, நம்ம கதைக்கு வரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் இந்த பணக்காரனுக்கு. ஒரே என்ன, இவன் மட்டும் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறான். அவன் சந்தோஷமா தானே இருக்கிறான், கிணறு வெட்டி சந்தோஷமா இருக்கிறான், ஏழை சந்தோஷமா இருக்கிறான். உனக்கு பிடிக்கல, நாளைக்கு அவனை வேதனை ஆக்கிற பாரு பிளான் பண்ணி அந்த கிணத்துக்குள்ள ஒரு குடத்துல 99 தங்க நாணயத்தை போட்டு கிணத்துக்குள்ள மறைச்சு வச்சுட்டான். இவர் தான் தோண்டிக்கிட்டு இருக்காருல்ல. அப்புறம் அவர் போய் தோன்றார். அடுத்த நாள் தோன்றார். தோண்ட உடனே புதையல். அந்த புதையலை பார்த்த உடனே 99 தங்க நாணயம் இருக்கு, ஒண்ணு இல்லை. அந்த ஒண்ணு தேட ஆரம்பிச்சான். பொண்டாட்டிக்கு சோறு ஊட்டவும் இல்லை, புள்ளைய கவனிக்கவும் இல்லை. அவன் என்னமெல்லாம் அந்த ஒரே தங்க நாணயத்தை தேடி போச்சு. அப்புறமா அவங்க குடும்பத்தில் ஒன்றும் சேரவும் இல்லை, நிலா சோறு இல்லை, பகல் சோறு இல்லை, மண்ணு சோறு இல்லை. அடுத்த நாள் பணக்கார வரான். என்னடா அவங்க வீட்டில் ஒரே வேதனையா இருக்கு, வருத்தம் வச்சுட்டோம்ல. நம்ம சந்தோஷத்தை கெடுக்க நிறைய காரணங்கள் உண்டு என்றால் முதல் காரணம் பணம். இங்க ஆண்டவர் இன்னைக்கு பீட்டர் ஜூலியன் ஏமாடு, அவருக்கு 2 வகையான அனுபவம் தான் அந்த நற்கருணையாக அவரை மாற்றியது. ஒண்ணு, தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணார். இங்க எத்தனை பேருக்கு தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்றது பிடிக்கும்? கூட்டத்தோடு ஜெபம் பண்றது பிடிக்குமா, தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்றது பிடிக்குமா? இந்த நற்கருணைக்கு முன்னாடி உட்கார்ந்து அமைதியா ஜெபம் பண்ணும். அமைதியில கடவுளை பார்க்கிறேன்னா சத்தத்தில் ஆண்டவரை காண்பது மிக கடினம். புரியுதுங்களா? ஆகவே அமைதியில ஆண்டவர் பார்க்கணும். எப்ப பார்த்தாலும் பாட்டு, இங்க ஒரு பாட்டு. ஆக பிரியமான பிள்ளைகளை, இந்த ஆலயத்திற்கு வரணும். இங்க உட்கார்ந்து ஆடலாம், பாடலாம், கத்தலாம், ஜெபிக்கலாம். நற்கருணைக்கு முன்னாடி அமைதியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணார். அதனாலதான் நமக்கு அந்த அனுபவமே கிடைக்கல. ஆண்டவரே, உன் இல்லத்திலே வாழ்கிற ஒரு நாள் 1000 நாளைக்கு சமம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஈர்ப்பு இருக்கணும். அந்த உட்கார்ந்து அப்படியே அவரை பாரு.
யாருக்காவது இந்த கல்யாணம் ஆன பிறகு உங்க வீட்டுக்கார உட்கார வச்சு அவர் முகத்தை மட்டும் கொஞ்ச நேரம் பார்த்திருக்கிறீங்களா? பார்த்திருந்தீங்கன்னா வாழ்ந்திருக்க மாட்டீங்க. உங்க மூஞ்சியும் அவர் 5 நிமிஷம் அப்படியே தொடர்ந்து பார்த்திருந்தாருன்னா கதை அன்னைக்கே காலியாயிருக்கும். நம்ம யாரும் யாருடைய முகத்தையும் பார்க்கறது இல்லை. சிலதெல்லாம் அப்படியே வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சிருக்குது. அத சோக கதையை சொல்றேன், நீ வெக்கப்பட்டு தலையை குனிகிறலாம். உன்னை என்ன பண்றது நானு? ஆனா அவரை உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் பாரு. உன் பிள்ளைய கூட 5 நிமிஷம் பாரு. ஒண்ணும் பண்ணாத. அந்த குழந்தை அப்படி பண்ற சேட்டை, அது நிக்கிற இடம், அது உட்கார இடம், அது மூஞ்சி, அதை ஒரு தடவை பாரு. பார்த்திருந்தால் அந்த அனுபவம் ஆசீர்வாதமான அனுபவமா மாறி இருக்கும். நம்ம பார்க்கல. யாரையும் பார்க்க இங்க மனசு கிடையாது. யாரும் யாரு கூட உட்கார்ந்து பேச இங்க யாரும் கிடையாது. நீ பாரு. நான் கோயிலுக்கு போறேன் ஃபாதர், போ. அது ஒரு அனுபவமாக இருக்காது. நான் பெருசாக கவனிக்கிறேன், அது ஒரு அனுபவமாக இருக்காது. நீ நற்கருணை முன்னால் என்று அமர்கிறாயோ அதுவே உன் வாழ்வின் அனுபவமாக மாறும். ஆகவே பிரியமான பிள்ளைகளை, நான் சிக்கா இருக்கும் போது சொன்னாங்க, ஒரு வயசான சாமியார், இப்படியே படுத்து கிடக்காதப்பா, கொஞ்ச நேரம் நற்கருணைக்கு முன்னாடி போய் உட்காரு. நற்கருணைக்கு முன்னாடியே போய் உட்கார அளவுக்கு உடம்புல சக்தி இல்லை. நான் தனியா பூச வைக்க ஆரம்பிச்சேன். அந்த தனியா பூச வைக்க ஆரம்பிச்சு அந்த இயேசுவினுடைய உடல்ன்றது கூட அந்த கையில சக்தி இல்லை. கை டொடக்குன்னு ஆடும். அந்த கப்பை கூட தூக்க முடியாது. அதை அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும். இது உடலாக மாறி இருக்கிறதா? இது இரத்தமாக மாறி இருக்கிறதா? அனுபவம். ஆக இன்னைக்கு நீங்க முன்னாடி நிக்கிறதுக்கு காரணம் அந்த தனிப்பட்ட ஈர்ப்பு. இந்த ஈர்ப்பு இருக்கிறதுனால தான் இருந்து கொண்டு இருக்கிறேன். நமக்கு நிறைய பேருக்கு அந்த ஈர்ப்பு வராது. ஒரு பூசைக்குள்ள ஒரு ஈர்ப்பு இல்லையே. என்னைக்காவது இந்த நற்கருணையை பார்க்கிறப்போ ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சிங்களா? இயேசுவினோட முகம் தெரிகிற மாதிரி நிலாவை பார்க்குறீங்க, அதில் ஆயா வடை சுடுறான்னு மட்டும் கண்டுபிடிக்கிறீங்க. எங்கோ இருக்கிற ஒரு நிலாவை பார்த்து கேட்டீங்க, ஆயா வடை சுடுறான். இது நீ ஏமாந்தது இல்லாம உன் குழந்தைக்கு சொல்லித்தர. ஆயா வடை சுடுறா பாரு, இந்த ராஜா தின்னு, அது மக்கா வளருது. நிலாவல ஆயாவை பார்த்த நீ அப்பத்துல ஆண்டவரை ஏன் பார்க்க முடியல? எல்லாமே ஒரு அனுபவம் தானே. அங்க அவரை பார்க்க முடிச்ச நீ அந்தோணியார, இங்க ஏன் ஆண்டவரை பார்க்க முடியல? ரொம்ப கஷ்டம் மக்களே. இன்னும் பல ஆண்டுகள் ஆனாலும் இந்த நற்கருணை ஆண்டவரை நீ அப்பத்திலே கண்டுகொள்வது மிக கடினம். அதனால்தான் நான் சொன்னேன், ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள இருக்கிற இயேசுவை பாருங்க அப்படின்னு. முடியாது. இதுலயே நம்ம கண்டுபிடிக்க முடியலையே. இயேசு என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு, அவரை கண்டுபிடிக்க முடியல யாராலும். என்னென்னவோ பண்ணாரு, புதுமை பண்றாரு, நடக்க வைக்கிறாரு, உயிரை கொடுக்கிறாரு, வாழ்க்கை கொடுக்கிறாரு, அப்பத்தை கொடுக்கிறாரு, ஒண்ணு இல்ல. கடைசியா இதை கொடுத்தார். ஆத்தாடி நீ தாண்டா ஆண்டவன் அப்படின்னா. அதனால இன்னைக்கு அவரை பாரு. கடவுள் என்பதே ஒரு அனுபவம். கடவுள் என்பவர் ஒரு மனிதனின் அனுபவம். It's an experience of individual who is God and what is God, where is he. இது எல்லாம் அனுபவம், இயற்கை. வீட்டுக்காரன் மனைவியை கல்யாணம் பண்ணி கூட்டு போறாரு, அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாரு. அப்பா அம்மா பிரிஞ்சு அந்த பொண்ணு போகுது. நீங்க எல்லாம் அப்படித்தானே வந்தீங்க? ஒரு மட்டும் பார்க்காத. நீ பண்ண ஐயோ இந்த ஊர்ல அப்படி இல்லை, எதிர் வீட்டுல கல்யாணம் பண்ணிட்ட. அதான் எனக்கு புரியல. அதோட என்னடா ஒரு மாதிரி பார்க்குதுங்களே கிருன்னு எனக்கு புரியல. இங்க கல்யாணம் இப்படி தர தண்ணி இப்படி விளையாடுறீங்க நீங்க. ஓ, உங்களுக்கு அந்த அருமை தெரியாது. இந்த கிராமத்துல பொண்ணை கட்டிக்கிட்டு வராம பாரு, அவனுக்கு தான் தெரியும். அப்ப அவர் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார் ஜாலியா. சீக்கிரம் சொல்லிட்டு வாடி மாப்பிள்ள, புதுசு இல்ல, அப்படிதான் ஒரு மாதிரி தன்னாட்டில் காம்பாரு. அது சொங்கியா இருக்கும், ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்லை. அது பாட்டு ஸ்டைலா நிற்கும். சொல்லிட்டு வா. சிரிக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவன் சொல்றான், என்ன மாப்பிள்ள பொண்ணு அழுகுதுன்னு பாக்குறியா? இதுதான் அவளுக்கு கடைசி அழுகை. நீ அழ போறது நீ பார்த்துக்க, இதுதான் கடைசி சிரிப்பு. ஆக பிரியமான பிள்ளை என்ன சொல்றான்? போ, அனுபவிச்சு பாரு, அப்பதான் ஒருத்தன் யாருன்னு தெரியும்.
அனுபவம் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் அனுபவம். அந்த அனுபவத்தை இங்க வாங்கணும். ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு பையன் போன் பண்ணான். அவன் பேர் கிளாரன்ஸ், சென்னையில். அன்னைக்கு பார்த்து அவங்க அம்மா ஊருக்கு போயிடுச்சு. அப்பனும் வேலைக்கு போயிட்டான். பையன் போறான், எங்கோ ஃப்ரெண்டையோ ஏதோ ஒரு வேலையா போயிட்டு அப்படியே பைக்கில் போகிறப்போ ஒரு காரோ ஒரு ஆட்டோ ஏதோ அதில் மோதி அதுல இருந்து ஒரு 200 மீட்டர் அந்த பையனை இழுத்துட்டு போயிடுச்சு. இந்த கை ஃபுல்லா தேய்ச்சி அப்படியே ரத்தம் அப்படியே பிச்சுக்கிட்டு வருது. இந்த கன்னத்துல எல்லாம் அடி. அவனுடைய அழகே போச்சுன்னு சொல்லாம, நல்ல வேலை அது பொம்பளை பிள்ளைக்கு வரல, ஆம்பளை பிள்ளைக்கு வந்துச்சு. ஃபுல்லா அடி, உடம்பெல்லாம் அடி, காயம். அப்படியே படுத்து கிடக்கிறான் ரோட்ல. போன்ல எனக்கு சொல்றான், அந்த காயத்தை வீடியோ காலில் காமிக்கிறான். எல்லாத்தையும் காமிச்சு சொல்றான், அம்மா இல்ல, அம்மா ஊர்ல இருக்கு. அம்மாவுக்கு சொல்லக்கூடாது, அம்மாவுக்கு பிபி அதிகம். ஏதாவது சொன்னா அது ஊர்ல ஏதாவது ஆச்சுன்னா பிரச்சனை. அப்பா வேற ஊர்ல கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அவருக்கும் சொல்ல பிடிக்கல. அந்த கஷ்டத்தை அந்த குழந்தை அந்த மனசுலயே வச்சுக்கிட்டு, அந்த வேதனையை வச்சுக்கிட்டு, யாரை தொந்தரவு பண்றதுன்னு தெரியாம அந்த குழந்தை அங்க இருக்கு. அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஏதோ ஒரு உருவம் அந்த குழந்தையை தூக்கி பைக்கில் உட்கார வச்சு, அவனே அவ்வளவு காயப்பட்ட ஒருவனால் வண்டி ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர முடியாது. வீட்டுக்கு வந்தான். அங்க வந்த உடனே எனக்கு போன் பண்ண, அது யார் அந்த உருவம்? யார் அந்த உருவம்? நீ கேட்டு பாரு, அந்த உருவம் யாருன்னு கேளு. அப்ப அழகா சொன்னான், எங்க அம்மா 3 வேளை ஜெபம் பண்ணுது. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுது, 3 மணிக்கு இரக்கத்தின் ஜெபம் பண்ணுது, 6:30 மணிக்கு ஜெபமால சொல்லுது. வேறு யாரும் அல்ல, என் தாய் நம்புகிற நற்கருணை ஆண்டவர் மட்டும்தான் அங்கே நின்றார். என்னை தூக்கினார், என்னை தூக்கி அமர வைத்தார். இன்னைக்கு உயிர் போகல, கை கால் உடையல, நான் நல்லா இருக்கிறேன். ஒரு சின்ன அடிகள் மட்டும்தான். எவ்வளவு பெரிய அடி, சின்ன அடி. சொல்ல வைத்தது யார்? ஒரு வாலிப பையனுக்கு இந்த இறை அனுபவம், கடவுள் தான் அது என்று சொல்ல முடிந்தது எப்படி? அனுபவிக்கிற மக்களை, அந்த தாயின் அனுபவம் அந்த குழந்தையின் அனுபவமாக மாறியது. ஆண்டவர் இப்படிதான் பல பேருடைய வாழ்க்கையில தலையிடுகிறார். ஆனால் நீ ஈர்க்கப்பட வேண்டும். இந்த அனுபவம் உனக்கு கிடைக்கணும். இந்த அனுபவம் குடும்பத்தில் இருக்கணும். அப்படி இருக்கிற பொழுதுதான் இவரை விட்டு நீ போக மாட்டேன். எல்லா அனுபவமும் செத்து போயிடும். நான் செத்து போயிடுவேன், நீ செத்து போயிடுவேன், எல்லா அனுபவமும் செத்து போயிடும். ஒரே ஒரு அனுபவம் உயிரோடு இருக்கும் என்றால் இது ஆண்டவரின் அனுபவம், ஆண்டவரின் விருந்தின் அனுபவம், அப்பத்தின் அனுபவம் என்பதை மறந்து போகாதீர்கள். அதனால தான் நான் சொல்லுவேன், நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி வா, உட்காருங்க, அப்படியே உற்று பார், ஜெபம் பண்ணு, அமைதியா இரு. போதும். உன் கஷ்டம் யாருக்கு தெரியாது? ஆண்டவருக்கு தெரியாதா? உன் வேதனை அவருக்கு தெரியாதா? உன் பிரச்சனை அவருக்கு தெரியாதா? திரும்ப திரும்ப ஏன் அதை சொல்ற? உட்காரு. கண்ணீர் வருதா அழு, கவலை வருதா அப்படியே அமைதியா உட்காரு. நான் சொல்ற ஒரே ஒரு ஜெபம், பிரைஸ் தி லார்ட். உனக்கு உங்ககிட்ட என்னத்தை கேட்கறது? ஆண்டவரே உங்ககிட்ட என்னத்தை கேட்கறது? இரவு முழுக்கும் உயிரை கொடுத்த தேவன், பகல் முழுவதும் உயிரோடு இரு என்று சொன்ன தேவன், இது உயிருக்கு தேவையானதை கொடுக்க உன்னால் முடியாதா? நான் போகும்போது ட்ரெயின்ல ஒரு இடத்துல எழுதி இருந்தான், for all your questions there is only one answer, Jesus. நீங்க நிறைய கேள்வி கேட்கறீங்கல்ல, இது ஏன் நடந்தது? ஜீசஸ். இவர் ஏன் இந்த புருஷனா எனக்கு இருக்கார்? ஜீசஸ். இது ஏன் என் மனைவியா இருக்கு? ஜீசஸ். இந்த ஆள் ஏன் எனக்கு பங்குசாமியா இருக்கிறான்? ஜீசஸ். இது ஏன் என் வயிற்றுல பிறந்துச்சு? ஜீசஸ். ஏன் இப்படி செலவெல்லாம் நடக்குது? ஜீசஸ். எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். நீ யாரோ பதில தேடி பிடிக்கிற. அவளா இருக்குமா, இவனா இருக்குமா, இவனை பிடிச்சா நடக்குமா, அவளை பிடிச்சா யாரையும் பிடிக்காத, இவரை பிடி. இவர் எல்லாத்தையும் பிடிச்சு உங்ககிட்ட நிப்பாட்டுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இவரை பிடிச்சுக்கா. ஆக இந்த ஒரு அனுபவத்தோடு ஆண்டவரால் ஈர்க்கப்படுகிற மக்களாக மாறுவோம். அப்பத்தினால் ஈர்க்கப்படுகிற மக்கள். நீ எங்கெங்கோ பதில் தேடி தேடி அனாதையா அழுகுற. உன்னுடைய கண்ணீர் யாருக்கு தெரியும்? உன்னுடைய வருத்தம் யாருக்கு தெரியும்? யார் புரிஞ்சுக்க முடியும்? அதான் நான் சொன்னல, ஒரு பொம்பளை குழந்தைய தூக்கிட்டு வந்தா பஸ்ல யார் முதல்ல இடம் கொடுப்பா? யார் கொடுப்பா? என்ன மாதிரி ஆள் தான் கொடுப்பான். நீ கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா உனக்கு அந்த அனுபவம் ஏற்கனவே கிடைச்சிருக்கு. நாங்களும் பிள்ளைய பெற்றவங்க தான், நாங்களும் தூக்கி சுமந்தவங்க தான், எங்களுக்கும் அந்த வேதனை தெரியும். நில்லு.
இப்படின்னு சொல்லிட்டு அப்படியோ உட்கார்ந்து இருப்பா பாரு. கல்லு உன்ன மாதிரி ஒரு கல்லு உலகத்தில் இருக்க. ஏன் அவ படுற கஷ்டம், ஏன் நான் பட்ட கஷ்டம், அம்மா சீக்கிரமா நீ வந்து உட்காரு சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். உன் மனம் இறுகி போயிருக்கிறது. அதனால கடவுள் தான் கருணை காட்ட முடியும். உனக்கு கருணை காட்டுகிறவர்கள் யாரும் இல்லை. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரிய வேண்டியதில்லை. தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா, ஊரெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுவான். என் கஷ்டம் யாருக்குமே தெரியல அப்படின்னு யாருக்கிட்ட போய் சொல்லிப்பாரு. அன்பியத்தில் வரும் உன் கஷ்டம், அப்புறம் பங்கு பேரவைக்கு வரும் உன் கஷ்டம், அப்புறம் பாண்டு வெஸ்ட் ஃபுல்லா உன் கஷ்டம், அப்புறம் உனக்கு வரும் குஷ்டம். தேவையா இது? ஏன் உன் வேதனை மறைவாய் உள்ளதை காணும் உன் தந்தையும் உனக்கு பிரதிபலன் அளிப்பார். பிரைஸ் தி லார்ட். இவர்கிட்ட சொல்லு, இவர் பார்த்துக்குவார். இவர்கிட்ட சொல்லு. நான் காலையில் எந்திரிச்சோம், நான் உட்காரும் போது இப்படிதான் சொல்லுவேன். இதை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், இதை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், அவங்கள கொடுத்துட்றேன். இன்னைக்கு யார் யாரை சந்திக்க போறேன், யார் யார் மேலே கை வைக்க போறேன், யார் யார்கிட்ட பேச போறேன், எல்லாம் நீ பார்த்துக்க. இந்த கை மற்றவங்க மேல படும்போது அது வல்லமையா இருக்கணும். இது ஏன் கையா இருக்கக்கூடாது, உன் கையா மாறணும். அதான் ஜெபம். நான் நானாக இருக்கக்கூடாது, நான் நீயாக மாற வேண்டும். போதும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துங்க பார்ப்போம். பீஸ் பி வித் யூ. சமாதானம் சமாதானம் சொல்லுங்க. சந்தோஷமா போகணும் போகும்போது. அதான் இந்த அனுபவத்தை விட்டுறாதீங்க. இது பெரிய அனுபவம். இது கிடைச்சிட்டா நீ வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை பெற்று விட்டாய் என்ற அர்த்தம். இருக்காரா ஆண்டவர் அப்படின்ற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கணும் எல்லாருக்கும். ஏன்னா ஏதோ கோயிலில் வந்து உட்கார்ந்தா தான் அதில், வீட்டில் உட்கார்ந்தாலும் இந்த அனுபவம் கிடைக்கும். அமைதியாக உட்கார். சலப்பல 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 சலப்பலன்னு ஏதாவது எடுத்து வாசித்துக்கிட்டு பாடிக்கிட்டே இருந்து எனக்கு கிடைக்காது. உட்கார் அமைதியா. அந்த தெய்வம் இறங்குவதை உணர்வாய், அவர் தொடுவதை உணர்வாய், அவர் பார்ப்பதை உணர்வாய். என் மூஞ்சில் பார்க்காத தெரியாது. ஆகவே பிரியமான பிள்ளைகளை பாருங்க, அப்படியே பாருங்க. வீட்டுக்கார ஒரு 10 நிமிஷம் பாருங்க, அவ்வளோ பெரிய பிசாசு இருக்கும். அப்படியே மனைவியை பாருங்க, குட்டி பிசாசே அதான். பிள்ளை குட்டிகளை பாருங்க, எதுக்கு தான் அதுங்க இருக்குது, அப்படியே நரிக்குருவி மாதிரி இருக்கும். ஆக பிரியமான பிள்ளைகளை அமைதியாக ஒரு 5 நிமிஷம் வீட்டில் உட்காருங்க, இந்த அனுபவம் கிடைக்கும். இந்த அமைதியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது பாத்திரத்தை உருட்டிக்கிட்டு, கிரைண்டரை உருட்டிக்கிட்டு, மிக்சியை உருட்டிக்கிட்டு, வாஷிங் மிஷினை உருட்டிக்கிட்டு, அது மாதிரி அந்த சத்தத்தில் நீ பாட்டும் ஆடிக்கிட்டு திரிவேன். அப்படிலாம் இருந்தால் அந்த அனுபவம் கிடைக்காது. எரியும் புதரில் மோயிசனை, வீசும் காற்றில் எலியாசை, இடியின் ஒலியில் சின்னப்பறை, இறைவன் அழைத்து வாயென்றுரைத்தார். அந்த மாதிரி ஒரு சின்ன அனுபவங்களை, இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீ சந்திக்கிற அந்த அனுபவம் தான் உன் வாழ்வின் அதிசயம். இயேசு வந்திருக்கலாம், போயிருக்கலாம், ஆனால் அனுபவம் கிடைத்திருக்கிறதா? எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கிரேட்டர் than the knowledge. அனுபவம் தான் வாழ்க்கையின் உச்சம். அது எரி நெருப்பாய் அந்த ஆண்டவரை பார்க்கிற பொழுது அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரியணும். அங்க போகலனா, அவரை பார்க்கலனா, அவர் கூட பேசலனா அந்த இதயம் துடிக்கணும். இல்லைன்னா வெறுமனே வந்து போகிற விசுவாசம் அல்ல நமது விசுவாசம். அவரை தொட்டு போகிற, தடவி போகிற, அணைத்து போகிற, முத்தம் கொடுக்கிற, அள்ளி போகிற, கிள்ளி போகிற, தொட்டு தூக்கி கொண்டு போகிற அனுபவமே நற்கருணை. இந்த இயேசு உனக்கு அந்த அனுபவத்தை தர ஆசைப்படுகிறார். இந்த இயேசு அந்த அனுபவத்தை உனக்கு தந்திருக்கிறார். நீ பாவியாக இருக்கலாம், மோசமான ஒரு வாழ்வையாக இருக்கலாம், என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு உன்னை தான் தொட ஆசைப்படுகிறார், உன்னை தான் சந்திக்க ஆசைப்படுகிறார், உன்னை தான் தொட்டு தூக்க ஆசைப்படுகிறார். மறந்து விடாதே, அவர் பக்கத்திலே அமர்ந்து அவரை பார். அந்த உன்னத அனுபவம் உன் குடும்பத்தை செழிப்பாக்கும், வாழ்வாக்கும்.